सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. போன கதையில் நம்ம கருடருடைய ஜனனம் எந்த காரணத்துக்காக வாழகில்ய முனிவர்களாலவும் கஷ்யப முனிவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் அம்மாவுடைய சாபத்தை போக்குறதுக்கோசரம் கருட பகவான் தேவலோகத்தில் இந்திரன் கிட்ட இருக்கிற அமிர்தத்தை எடுக்கிறதுக்கோசரம் வரார் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ கருடர் என்ன பண்ணுறார்? அவர் அப்பா சொன்ன பிரகாரம் அந்த மலை உச்சியில் இருந்துட்டு அந்த யானையையும் ஆமையையும் சாப்பிட்டுட்டு வேகமாக தேவலோகத்துக்கு கிளம்பி போகிறார். மிக பலசாலியாகவும் மிக பயங்கர உருவத்தோடு மேலே வருகின்ற கருடனோட சண்டை போடுறதுக்கோசரம் ஏற்கனவே நான் சொன்னபடி எல்லா தேவர்களும் ஆயுதத்தை எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கா. அவள் கருடர் கிட்ட வரும்போது அவருடைய ரெக்கையால் 2 தட்டு தட்டின உடனேயே அவன் என்ன பண்ணுறான்? பயந்து போய் கிட்டுக்கிற ஆயுதத்தெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுட்டு அவாலே அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுறது. அதோடு இல்லாமல் கருடருடைய ஒளி ரொம்ப பிரகாசமாக சூரியனுடைய ஒளியும் அங்கே சேர மாதிரி இருக்கிறதுனால அவளால் அவரை பார்க்கவே முடியல. உடனே கருடன் என்ன பண்ணுறார்? இந்த தேவர்கள் கண்ணையெல்லாம் மறக்கிற அளவுக்கு மிகுந்த தூசிய பூமியிலேருந்து கிளப்பி அந்த தேவலோகத்தில் விட்ட உடனே அவளுக்கு கண்ணே தெரியல. உடனே அந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறார்? வாயு பகவானை கூப்பிட்டு இது உடனடியாக நீ இந்த தூசியெல்லாம் போகிறதுக்கோசரம் வேகமாக காத்தடி, அப்போ தான் எங்களால் கருடனை பார்க்க முடியும்னு சொன்ன உடனே வாயு பகவான் வேகமாக காற்றை வீசி அந்த தூசியெல்லாம் அடிச்சுடுறார். இப்போ தேவர்கள் கருடரை பார்க்க முடியுது. கருடர் எல்லா தேவர்களிலையும் அவருடைய ரெக்கையால் அடிக்கிறார், நகத்தால் பிரான்றார். அவரை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான்? இந்திரனும் அவனுடைய ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு கருடரை வஜ்ரத்தால் அடிக்கிறான். நாலா பக்கத்துலேருந்து தேவர்கள் அவர் மேலே எல்லா விதமான ஆயுதத்தையும் போடுறான். ஆனாலும் கருடர் ஒன்றும் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய பராக்கிரமத்தோட எல்லா பக்கமும் பாஞ்சு எல்லாரையும் அடித்து தேவர்கள் எல்லாம் அவளுடைய முக்கு தலை முகத்துலேருந்து ரத்தம் வடிகிற அளவுக்கு ஒவ்வொரு திசைக்கு ஓடுறான். இந்த சாத்தியர்கள் கந்தர்வர்கள்லாம் கிழக்கு பக்கமாகவும், வசுக்கள் ருத்ரர்கள்லாம் தெற்கு பக்கமாகவும், ஆதித்யர்கள்லாம் மேற்கு பக்கமாகவும், அஸ்வினி தேவர்கள் வடக்குமா போகிறத இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் கருட பகவான்? நான் முன்னாடியே சொன்னபடி இந்த பௌமனன் அப்படின்ற ஒரு பெரிய வீரன் அதை அமிர்தத்தை பாதுகாத்துட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த பௌமனனையும் சண்டை போட்டு அவனை நல்லா காயம் பட வச்சுட்றா. அதோடு அவனால் சண்டை போட முடியல. இப்போ கருடர் அந்த அமிர்தம் இருக்கிற இடத்துக்கு போனால் இந்த தேவேந்திரெல்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த அமிர்தத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை சுற்றி அக்னி பகவானுடைய மிகப்பெரிய ஜுவாலை விட்டு எரிகிற மாதிரி ஒரு நெருப்பு, அதுக்கு மேலே ஒரு சக்கரம். அந்த சக்கரம் எப்போவுமே சுற்றிகிட்டே இருக்கும். அதில் எல்லாம் கூரான கத்தி இருக்கும். அந்த கத்தியிலெல்லாம் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த அமிர்தத்தை வச்சுருக்கா. இப்போ கருடர் என்ன பண்ணுறார்? இவ்வளோ பெரிய நெருப்பு இருக்குன்னொடனே அவர் என்ன பண்ணுறார்? அவர் தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு 8100 வாய் இருக்கா மாதிரி உருவத்தை எடுத்துட்டு நேராக சமுத்திரத்தில் போகிறார். அந்த 8100 வாயால் சமுத்திர தண்ணி எல்லாம் வாயில் எடுத்துன்னு இந்த அக்னி மேலே போட்ட உடனே அந்த அக்னி அணிஞ்சு போய்டுறது. அதுக்கப்புறம் அந்த அக்னியோட சக்கரம் இருக்கு இல்லையா? அந்த சக்கரத்துக்கு உள்ளே பூந்து நம்ம அந்த அமிர்தத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறார். அணு சுற்றிகிட்டே இருக்குது. அதில் நிறைய கூர்மையான அம்புகள்லாம் வேறு இருக்கா. இதை எப்படி நம்ம இதுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். டக்குன்னு கருடன் தன்னுடைய உருவத்தை சின்ன உருவமாக மாற்றிட்டு அந்த சக்கரங்களுக்கு நடுப்புற நம்ம சொல்லுவோமே ஸ்போக்ஸ், அந்த மாதிரி 2-3 ஸ்போக்ஸ் இருக்கிற இடத்து உள்ள வழியாக கடகடன் பூந்து உள்ளே போயிடுறார். உள்ளே போனால் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு உருவத்தோட வாயிலேருந்து நெருப்பை கக்கிண்டு 2 பெரிய பாம்பு அதனுடைய நாக்கு தொங்கிகிட்டே இருக்கு. அந்த பாம்பு ரெண்டும் அந்த அமிர்தத்தை பாதுகாத்துட்டுருக்கு. அந்த பாம்பை யாராவது பார்த்தானாலே அவள் பார்க்கப்பட்டவா அந்த பாம்புடைய விஷ சக்தியினால் அப்படியே நீராக மாறிடுவாளாம். இதை தெரிஞ்சின உடனே கருடர் என்ன பண்ணுறார்? கடகடன்னு அவர் வாயால்
அப்படியே காற்றை வீசி மண்ணை தூக்கி அந்த 2 பாம்புடைய கண்ணுலையும் போட்ட உடனே அந்த 2 பாம்புக்கும் கண்ணு தெரியல. உடனே அந்த 2 பாம்பையும் நல்லா வாழை பிடிச்சி அடின்னு அடித்து அதை வந்து இந்த பாம்பை நம்ம இது மாதிரி அடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண வேணாம்னு அங்கே விட்டுட்டு நேராக அமிர்தத்துக்கிட்ட போகிறார். அந்த அமிர்த கலசத்தை கையில் எடுத்துட்டு வேகமாக வெளியில் வர்றார். அவர் வெளியில் வர்றதை பார்த்த உடனே அந்த சமயத்தில் பகவான் விஷ்ணு வந்து அந்த ஆகாயத்தில் அவர் பார்க்குறார். இப்போ கருடன் என்ன பண்ணுறார், விஷ்ணுவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் வந்து வணக்கம் சொல்கிறார். வணக்கம் சொன்னவொடனே விஷ்ணுவை பார்த்துட்டு உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வரம் கேளு, உனக்கு 2 வரம் தரேன் அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறார், ஒரு வரம் வந்து நான் உங்களுக்கு மேலே எப்போவே இருக்கணும், அதுக்கப்புறம் நான் அமிர்தத்தை சாப்பிடாமலேயே எனக்கு வந்து வயசாகக்கூடாது, அப்புறம் வந்து வியாதி எதுவும் வரக்கூடாது, நான் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்ன உடனே விஷ்ணு என்ன பண்ணுறார், அந்த 2 வரத்தையும் நீ எப்போ இந்த அமிர்தத்து மேலே ஆசை வைக்காமல் அதை சாப்பிடாம உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு எடுத்துன்னு போறியோ அதுக்கோசரம் நான் உனக்கு இந்த 2 வரத்தையும் தரேன் அப்படின்னு சொன்னவொடனே கருடன் என்ன பண்ணுறார், பதிலுக்கு விஷ்ணு பகவானை பார்த்து நானும் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க போகிறேன், நீங்கள் அதை அவசியம் வாங்கிக்கணும் அப்படின்னு உடனே விஷ்ணு பகவான் சொல்ல, ஓகே நீ என்ன வரம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே கருடன் சொல்கிறார், நீங்கள் வந்து எனக்கு வாகனமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டின உடனே விஷ்ணு பகவான் சந்தோஷமாக அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஒத்துன்றார். இப்போ கருடன் வந்து விஷ்ணு பகவான் கிட்ட நான் உங்களுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்காக விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறார், அவருடைய வாகனத்துக்கு மேலே கொடியில் கருட பகவானை வச்சுன்றார். இப்போ என்ன பண்ணுறார், கருட பகவானை வந்து விஷ்ணு பகவான் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ வந்து இந்த லோகத்திலேயே ரொம்ப பலவானாக இருப்ப, உனக்கு வந்து வயசே ஆகாது, அதாவது நீ வந்து இது ஆக மாட்ட, அதாவது நம்ம ஓல்ட் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓல்ட் ஏஜே நீ ஆக மாட்ட, எப்போவுமே நீ வந்து நல்லவர்களுக்கு துணையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். உடனே இவர் விஷ்ணுக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கடன்னு வாயுவை விட வேகமாக அமிர்தத்தை எடுத்துட்டு வரார். அப்போ எதிர்க்க வந்து இந்திரன் வரான். இந்திரனும் மிக பலசாலி இல்லையா, அவங்ககிட்ட வந்து வஜ்ராயுதம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வேறு இருக்குது. அந்த வஜ்ராயுதத்தால் கருட பகவானை ஓங்கி அடிக்கிறான். அடித்தா கருட பகவான் சிரிச்சுட்டே திரும்பி பார்த்து இந்திரன்கிட்ட சொல்கிறார், உன்ன மாதிரி 100 இந்திரர்களும் இந்த மாதிரி ஒரு 100 வஜ்ராயுதம் அடித்தாலும் என்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் இந்த வஜ்ர ஆயுதத்துக்கோசரம் தன்னுடைய உடம்புலேருந்து எலும்பு கொடுத்த அந்த ரிஷி இருக்கார் இல்லையா, அந்த ரிஷிக்கும் உனக்கும் மரியாதை செலுத்துறதுக்கோசரம் நான் என்னுடைய ரெக்கையிலேருந்து ஒரே ஒரு இறக மாத்திரம் கீழே போடுறேன், அந்த இறகோட அடுத்த பக்கத்தை கூட உன்னால் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய இறகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறகை மெதுவாக அவர் உடம்புலேருந்து உதிர்க்கிறார். உதிர்ச்ச உடனே அந்த இறகோட அழகை பார்த்துட்டு எல்லா தேவர்களை வந்து அவர் சுபர்ணான்னு கூப்பிட்றார். சுபர்ணம் அப்படின்னா ஒரு தங்க கலரில் இருக்கிற அவ்வளோ அழகான சிறகம், அது கீழே விழுறதை பார்த்து அவளாம் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்போ 1000 கண்கள் கொண்ட இந்திரனே வந்து திகைச்சு போயிட்டான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போய்டுறது, இந்த கருடர் வந்து மிக மிக பலவான், இவரை வந்து நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கருட பகவானே உங்களுடைய சக்தியை நான் தெரிஞ்சுன்ட்டேன், அதனால் நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கோசரம் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொன்னதை கேட்டவுடனே சொல்லிவிட்டு உங்களை நான் ஃப்ரெண்டாக வச்சுக்க போகிறேன், உங்கள் பலத்தையும் நான் வந்து அறிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னோடனே கருடர் சொல்கிறார், யார் ஒருத்தனும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தையோ தானாகவே ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லி தம்பட்டை அடிக்கக்கூடாது, அப்படி அடித்தா அது வந்து தர்மத்துக்கு விரோதம். ஆனால் யாராவது நம்மளை கேட்டால் நீங்கள் எப்படி என்ன படிச்சிருக்கு, நீங்கள் என்ன உங்ககிட்ட சாமர்த்தியம் இருக்குன்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம், அது வந்து தர்மத்துக்கு விரோதம் கிடையாது அப்படின்னு ஒரு தர்ம வாக்கியத்தையும் சொல்லிட்டு, இப்போ நான் என்னுடைய பலத்தை பற்றி சொல்கிறேன் இந்திரா, நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்னுடைய பலம் வந்து நீ கண்ணுக்கு தெரிகிற எல்லா மலைகள் காடுகள் இந்த பூமி சமுத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய சிறகுலேருந்து இருக்கிற ஒரே ஒரு சிறகால தூக்கிடுவார். அதோடு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஜங்கமங்கள் ஸ்தாவரங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கிற எல்லா லோகத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு கஷ்டமும் படாமல் என்னால் எடுத்துன்னு போக முடியும், இதுதான் என்னுடைய சக்தி அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னவொடனே இந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அப்போ இவ்வளோ சக்தி உள்ள இந்த கருடன் வந்து நமக்கு கிடைச்ச உண்மையான நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்டு,
நானும் நீங்களும் ஒரு நல்ல நட்பை வச்சுக்கலாம். அதனால் உங்களை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த அமிர்தத்தை வந்து உங்களுக்கு தேவை, நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துன்னு போங்க. ஆனால் இதை நீங்கள் கொண்டு போய் நாகங்களுக்கு கொடுத்தேன்னா அந்த நாகங்கள் என்ன ஆகும், இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு இன்னும் அதிகமாக சக்தி வந்து தேவர்களையும் எங்களையும் சரி மனிதர்களையும் வந்து துன்புறுத்துவா. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோன்றதோ நீங்கள் அதை செய்யுங்கோ அப்படின்னு ஒன்று கருட சொல்கிறார். இந்திரதேவனே கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த அமிர்தம் தேவையே கிடையாது. நான் வந்து இந்த அமிர்தத்தை எதுக்கு எடுத்துன்னு போகிறேன்னா எங்கள் அம்மாவை அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் எடுத்துன்னு போகிறேன். அதனால் நான் இந்த அமிர்தத்தை கொண்டு போய் அந்த நாகங்களுக்கு எதிர்க்க வைக்கிறேன். நான் வச்ச உடனே நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்கோ அப்படின்னு சொன்னவொடனே இந்திரன் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேலே தான் விஷ்ணு பகவான் பார்த்துட்டுருக்கார். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காரணத்துக்கோசரம் கருடன் வந்து அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போட்டோம் பூலோகத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு பகவானும் ஒத்துண்டு நல்லதே நடக்கட்டும், எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்நேகத்தோடு இருங்கோ, கருடர் வந்து இந்த லோகத்தில் எல்லாருக்கும் நல்லது செய்கிற வாழ்க்கெல்லாம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடர்கிட்ட நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இப்போ கருடன் என்ன பண்ணுறார், அந்த அமிர்தத்தை வேகமாக எடுத்துட்டு கடன் பூமிக்கு வாங்கிறார். வந்து அவள் அம்மாவுக்கு எதிர்க்க அந்த அமிர்தத்தை வச்சுட்டு, நீ சொல்லு, இப்போ நான் வந்து அமிர்தம் கொண்டாந்துட்டேன், உன்னுடைய அடிமைத்தனம் சீக்கிரம் போயிடும் அப்படின்னோடனே அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் அம்மா திருப்பி ஆசீர்வாதம் பண்ணுறான், நீ வந்து சிரஞ்சீவியாக நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் இருப்ப, நீ தான் இந்த பட்சிகளுக்கெல்லாம் ராஜா, அதனால் வந்து உன்னை யாருமே வந்து எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு உனக்கு பலம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவொடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு நாகங்கள்லாம் அங்கே எதிர்க்க இருக்குது அவகிட்ட சொல்கிறார், இதை பாருங்க, நீங்கள் சொன்ன கேட்டுன்ற பிரகாரம் நான் அமிர்தத்தை கொண்டாந்துட்டேன், இப்போ இதை இங்கே வைக்க போகிறேன், நீங்கள் முன்ன சொன்னபடி அமிர்தம் வந்தாச்சுன்னா எங்கள் அம்மாவை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீர்கள், அடிமைத்தனத்துலேருந்து எங்கள் அம்மா ரிலீஸ் பண்ணுங்கன்னொடனே நாகங்கள்லாம் அந்த அமிர்தத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உங்கள் அம்மாவோட அடிமைத்தனம் விலகி எடுத்து இனிமேட்டு உங்கள் அம்மா எங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டாம் அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் போய் நல்லா குளித்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சுத்தமாக வந்து இந்த அமிர்தத்தை சாப்பிடுங்க, நான் இதை இந்த தர்பை மேலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு தர்பையை கொஞ்சம் ஃபுல்லாக போட்டு அது மேலே வச்சுடுறார். உடனே நாகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு குளிக்க போகிறது. அந்த சமயம் என்ன பண்ணுறான், இந்திரன் கடகடன் வந்து அந்த அமிர்தத்தை எடுத்துட்டுறான். அப்போ உடனே அவன் கருடனை பார்த்து, நீ வந்து இந்த அமிர்தத்தை எந்த சுயநலம் இல்லாமல் திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டதுனால உனக்கு நான் வரம் தரேன், என்ன வரம் எனக்கு அப்படின்ன உடனே கருடர் சொல்கிறார், இந்த சர்ப்பங்களை எல்லாம் நான் சாப்பிட்டுண்டு என்னோட பசியை போக்கிக்கணும்னு எனக்கு நீங்கள் வரம் கொடுங்கன்னொடனே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்திரன் போயிடலாம். இப்போ சர்ப்பங்கள்லாம் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரா, வந்து பார்த்தா வெறும் தர்ப புல் தான் இருக்குது, அது மேலே வந்து அமிர்தமே இல்லை. உடனே இந்த நாகங்கள்லாம் என்ன பண்ணுறது, ஆஹா, நம்மளை வந்து நம்ம எப்படி வினதையை வந்து ஏமாற்றி அடிமையாக வச்சுட்டோமோ அதே மாதிரி இப்போ நம்மளை வந்து அமிர்தத்தை காமிச்சு ஏமாற்றிட்டு இந்திரன் எடுத்துன்னு போயிட்டான், வினதையும் வந்து அடிமைத்தனத்துலேருந்து விலகிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறது, அந்த தர்பை மேலே தான் அமிர்தம் இருந்தது, ஏதாவது அமிர்தம் சிந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தர்பையை போய் நக்க ஆரம்பிச்சுட்டு. தர்ப புல்லை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாம்புகள்லாம் வந்து அந்த தர்பையை நக்கின உடனே அவளோட நாக்கெல்லாம் அப்படியே 2ஆக பிளந்து போயிடுது. அதுலேருந்து நாகங்களுக்கு எப்போவுமே நாக்கு வந்து பிளவுபட்ட நாக்காக தான் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு சாபம் மாதிரி அது வந்துடுது. இப்போ கருடர் என்ன பண்ணிட்டார், இதுக்கப்புறம் அவள் அம்மா கூட ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக அவருக்கு வேணுங்கிற போதெல்லாம் இந்த நாகங்களை எல்லாம் சாப்பிட்டுண்டு சௌக்கியமாக இருந்துட்டுருக்கார். இந்த சர்ப்பங்களும் அவள் செஞ்ச அநியாயத்துக்கோசரம் அவளுடைய நாக்கு வெட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கா. அப்படின்ற இந்த கருடருடைய புராணத்தையும் அவருடைய கதைகளையும் யார் ஒருத்தர் கேட்குறாளோ அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவளுக்கு எல்லா மேன்மையும் கிடைக்கும், அவள் சொர்க்க பதவி அடைவா அப்படின்னு இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதோட நம்ம கருடருடைய புராணம் முடியுது. இப்போ நம்ம திருப்பி முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன எல்லாரும் ஞாபகம் இருக்கும், இந்த ஜரத்காருன்றவர் அவருக்கு ஜரத்காருன்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் தேடின்னு இருக்கார். இந்த பக்கத்தில் வந்து சர்ப்பங்கள் எல்லாம் அவள் அம்மா கொடுத்த சாபத்தினால என்ன கஷ்டப்பட போகிறா. ஜனமேஜயர் எப்போ சர்ப்ப யாகத்தை பண்ணி இந்த நாகங்களெல்லாம் தகிக்க போகிறார். அவளை எப்படி ஆஸ்திகர்
இந்த ஜரத்காருக்கு பிறக்கக்கூடிய ஆஸ்திகன்ற பிராமணர் வந்து சாபத்திலேருந்து அவளெல்லாம் நிவர்த்தி பண்ணி காப்பாற்ற போகிறார் அப்படின்ற கதையை நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம். ஹரி ஓம்.